எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காண்கிறதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னாகமும் 20வது அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை ஆரோன் மறித்து விடுகிறான். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் என்று சொல்லி அந்த தண்ணீருக்கான காரியத்தில் பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஏன் கோபப்பட்டார்? ஏன் ஆரோன் மறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது? பல காரணங்கள் இருக்கிறது. பல விதமான பிரசங்கங்களை நாம் பார்க்கலாம். அவர் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தது, மற்ற காரியங்கள், அநேக காரியங்களை பற்றி பேசலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த தண்ணீரை பற்றினதான காரியம். இதற்கு தலைப்பு தண்ணீரை பற்றிய காரியத்தில். இந்த தண்ணீரை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது கோபப்பட்டார், எரிச்சல் அடைந்தார், வேதனை அடைந்தார், இன்னும் வாக்குவாதத்தை பற்றி பேசினார். அங்கே மோசேவிடத்தில் அதை குறித்து பேசுகிற காரியங்கள் வேதனைக்குரியதாக இருந்தது. ஏன் இதை பற்றி என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு அது தாகம் நேரிட்டது. இது நியாயமான ஒரு காரியம். அந்த இடத்துல ரெவிதீமில் யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு காணப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த இடத்துல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அதன் நிமித்தமாக அவர்கள் அங்கு மோசேவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியம். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். கர்த்தர் தண்ணீரை குறித்ததான காரியத்தில் மிகவும் கோபம் கொண்டவராய், எரிச்சல் அடைந்தவராய், அவர் ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் குறிப்பு எழுதுகிறவராய், கணக்கு வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். இங்கு என்னாகமம் 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் என்று சொல்லி 10 முறை பரீட்சை பார்த்தீர்கள். எல்லாவற்றையும் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். பேசின காரியங்கள் இந்த தண்ணீரை குறித்ததான காரியத்தில் ஏறக்குறைய அவர் 4-5 முறை இந்த தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறார். முக்கியமாக இப்பொழுது எடுத்த பகுதி ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ரெவிதீமிலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்கின்றதை ஒரு கணக்காக வைத்து தண்ணீரை குறித்ததான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜனங்கள் அது நிமித்தமாக தேவன் வேதனை அடைந்ததாக. அதற்கு அடுத்தபடியாக 2வது காதேஸ் வனாந்தரத்தில் என்னாகமும் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 3 காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்ற 12ஆம் வசனத்தில், மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை. முதல் குற்றச்சாட்டு, நீங்கள் என்னை விசுவாசியாமல் போய்விட்டீர்கள். இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்கின்றார். ஏன் அப்படின்னா,
இந்த இடத்துல பேச சொன்னார் 3வது காரியம், ஆனா 2 தரம் அடிச்சிங்கன்னு சொல்றார். இதெல்லாம் ஒரு குறையாக, அதிலும் முக்கியமாக பர்டிகுலராக இந்த தண்ணி உண்டான காரியத்தில் பேச வேண்டிய இடத்துல அடித்து விட்டதாக ஒரு குறைபாடும், ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை, விசுவாசிக்கவில்லை, உங்களை பேச சொன்னா நீங்க என்னை அடித்தீர்கள் என்று சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டுகள் அடிக்கடி அப்போது சுட்டி காட்டுகிற ஒரு அனுபவம் 1 முறையா 2 முறையா 3 முறையும் பார்த்து விட்டோம். இங்கே இடத்துல என்னாகமம் 27வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கேயும் அடிக்கடி அதை இன்சிஸ்ட் பண்ணி பேசுகிற இந்த காரியத்தை குறித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 4 காரியத்தை மறுபடியும் திருப்பி சொல்றார். சபையார் சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும், அதை நீங்க செய்யல, கட்டளையை மீறினீர்கள். இப்படி காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே என்னன்னா, நீ அதை பார்ப்ப ஆனா போக மாட்டேன். மோசே உனக்கும் தான், அங்க ஆரோன் ஜீவித்து போய்விட்டான், அதுக்கு அடுத்தது நீயும் கூட தான் சொல்றேன் கானான் தேசத்துக்குள்ள. என்ன அப்படி ஒரு பெரிய தவறு, அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த தண்ணீருக்கு கொடுக்கப்பட்டது என்கின்றது தான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது 5வது இடமாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்ன உபாகமம் 32வது அதிகாரம் 50வது வசனத்தில் மறுபடியும் அதையே தான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மோசேவை வந்து நேபா பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணிக்கையாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார், இதெல்லாம் பார், இதெல்லாம் பார். ஆனா திருப்பி மறுபடியும் சொல்றார், நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசில், அந்த பர்டிகுலரா மேரிபா தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமலும் அவர்கள் நடுவே என் கட்டளையை மீறினதனால் நான் சொன்னபடி நீ செய்யாம செய்த. உனக்கு டென்ஷன்ன்றதுக்காக எது வேணுமானாலும் செய்யலாமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியின் நிமித்தமாக கடைசியில இங்கே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தார் இடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் தான் சேர்க்கப்படுவ அப்படின்னு கானான் கிட்ட கொண்டு போய் காண்பித்து மோசேவையும் தேவன் அடக்கம் பண்ணினார். 6 லட்சம் மக்களை எகிப்திலிருந்து 40 வருஷமா நடத்தி வர சூழ்நிலையில அங்கு 30-35 வருடத்துக்குள்ளாக அவனை கொன்று விட்டார் என்று சொல்லுகிறத விட அவருக்கு பிடிக்கல, நீ போவதில்லை என்று சொன்ன. ஏன் அவ்வளவு பர்டிகுலரா அந்த மேரிபாவின் தண்ணீர் ஏன் இவ்வளவு வேதனை அடையணும், தண்ணீரை பற்றி ஏன் அவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றையும் மறைப்பொருளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன், மறைந்துள்ள பலியாகிய இயேசு என்று சொல்லி. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில இயேசு கிறிஸ்து எங்கெங்கே எந்தெந்த வடிவில் இருக்கிறார் என்கின்றதையும், தேவாட்டுக்குட்டி மாத்திரமல்ல, புறா மாத்திரமல்ல, பலியிடுகிற மிருகங்களில் இருந்து எல்லாவற்றையும் குறித்து இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி அவருடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது என்று நிறைய திருவிருந்துக்கான மெசேஜை கொடுத்துருக்கிறேன். புத்தகமாக வெளியிட்டேன். 2வது வால்யூமை வெளியிடுகிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இங்கே தண்ணீர் என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக வேண்டி ஆரோனை தெரிந்தெடுத்து கொண்டு ஆசாரிய ஊழியத்தில் பயன்படுத்தி பிறகு அவனையும் அந்த தண்ணீர் விஷயத்தில் அடக்கம் பண்ணுகிற சூழ்நிலையிலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் வழிநடத்தி தேவனுடைய வார்த்தைகளின்படி சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தவன கூட நீ போகல கானான் தேசத்துக்குள்ளே. பரலோகத்துக்கு போயிருக்கான், அங்கே இருக்கிறாரு. மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு காட்சி அளித்தார்கள், அதெல்லாம் சப்ஜெக்ட் வேற, அங்கே நம்ம போக வேண்டாம். இந்த இடத்துல கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. அதுக்கு ரீசன், பல ரீசனை கோட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த பர்டிகுலராக தண்ணீரை குறித்ததான கேள்வி தான் என்னுடைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. 4-5 முறை இதையே திரும்ப 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 பேசிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்.
அங்கு அவர் சொல்லப்படுகின்ற இந்த ஒரே ஒரு வசனத்துல 3 இடங்களில் இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலும் மாத்திரம் அல்ல. அப்ப அங்க முக்கியத்துவம் ஜலத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அப்படி என்று சொல்லி அந்த நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார். அவர் ஒரு தரம் சிலுவையில அறையப்பட வேண்டும். இரவிதயமிலே அங்கு சிலுவையில அறையப்படுகிறதற்கான அடையாளமாக அந்த ஓரேபு கண்மலையில போய் நிற்பேன் என்றால் அங்கு அடிக்க வேண்டும். இங்கே ஆண்டவரோடு பேச வேண்டும் என்கின்றது சத்தியமாக இருக்கிறபடினால் மறுபடியும் பேசாதபடிக்கு மறுபடியுமாக அவரை சிலுவையில் அறையக்கூடிய அந்த தண்ணீரின் வடிவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து, இவரை பற்றி ஆண்டவருக்கு மிகுந்த அக்கறை உடையதாக இருந்தது. இந்த வெளிப்பாட்டை நாம் பெறாதது நிமித்தமாக தான் இன்னும் நாடுகளில் சில பஞ்சங்களும் கஷ்டங்களும், தண்ணீரே இல்லை, மழை இல்லை என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட பொழுது இந்த சப்ஜெக்டை 14/9/2014 நான் பேசும்பொழுது சொன்னேன், தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து என்கின்றவரை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றைக்கு ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தர் வானத்தை திறப்பார், செய்தார். என் மக்கள் எல்லாம், சபை மக்கள் எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கண்டவர்கள் எல்லாம் சாட்சி. மழையிலே நனைந்து கொண்டு போய் வறட்சியான இந்த வேலூர் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட மழை இருந்தது என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். இப்பொழுது எம்முடைய சபையிலே சொன்ன சாட்சியை உங்கள் மத்தியிலே வாய்க்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய மகத்துவத்துக்காக ஒரு சாட்சி சொல்லும்படி தேவன் கொடுத்த கிருபையின் வேலைக்காக அவரை துதித்து இந்த சாட்சியின் வேலைக்குள் கடந்து செல்கிறோம். கடந்த நாளில் ஒரு மிகவும் அருமையான ஒரு செய்தியை கேட்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். முதலாவது அதற்காக அவரை துதிக்கிறோம். கடந்த நாளில் செய்தி, மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தாமல் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமலும் போனபடியினாலே ஆரோனையும் மோசையும் பார்த்து தேவன் வாக்குத்தத்தமான பூமிக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறதில்லை என்று சொன்னார். ஆனால் ஒரு தடவை அல்ல, 4 தடவை சொன்னார். அந்த 4 தடவை சொன்னதின் பின்னால தேவனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரவில்லை. ஆனால் கடந்த வார செய்தியிலே இந்த உணர்வை, அந்த ஆழத்தை உணரும்படி ஒரு நல்ல செய்தியை தேவன் நமக்கு முன்பாக வைத்தார். அதை உணர்கிற வேளையிலே எதற்காக அவர் அப்படி தேவன் வேதனைப்பட வேண்டும் என்கிற காரணத்தை குறித்து போதகர் ஐயா அதை விளக்கி காட்டின போது அது வேறு யாரும் அல்ல, 1 யோவான் 5:6 படி ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவே அந்த தண்ணீர், அதனால பிதாவுக்கு அந்த வேதனை உண்டாயிற்று என்று சொல்லி அதை விளக்கமாக சொன்னது மாத்திரமல்ல, நான் போன வாரம் நம்முடைய கம்யூனியன் சர்வீஸில் அவரை ஜீவ தண்ணீராக நாம் பருகும்படிக்கு ஒரு நல்ல ஆராதனையை நடத்தும்படி ஆண்டவர் தயவு செய்தார். உபாகமம் 32:49 எண்ணாகமம் 20:24 இந்த வசனங்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஊழியக்காரர் ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார், ஜலத்தினாலே வந்தவர். இன்னொரு ஒரு சத்தியத்தை நாம் அன்று அறிந்து கொண்டோம், நாம் எல்லாரும் ஜலம் என்று சொல்லி. ஜலத்தினாலே வந்தவர் ஜலமாகிய நமக்கு ஜலத்தையே இன்றைக்கு கொடுக்க போகிறார். இந்த பூமி விடாய்த்திருக்கிறது, வறண்டு இருக்கிறது, அநேக நாட்களாக தண்ணீர் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஜெபம் செய்ய போகிறேன், இதுவரைக்கும் நான் ஜெபித்ததில்லை, இன்றைக்கு நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். நாம் எல்லாரும் கடந்து போய்விட்டோம். ஆனால் வீட்டிற்கு போய் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக, நான் இப்போ வெள்ளூருக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு, பட் ஐ ஹவ் நெவர் சீன் அ ரெயின் லைக் தட். அப்படிப்பட்ட ஒரு கனத்த மழை, அவ்வளவு அருமையான மழை. நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமான மழை. அது நீரூற்றுகளை நிரப்பி இருக்கும், குளங்களையும் குட்டைகளையும் நிரப்பி இருக்கும், அதுவே நீரூற்றாக மாறி இருக்கும் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக அன்றைக்கு வந்து நான் தேவனை துதிக்கும்படி செய்த தேவனை துதிக்கிறேன். ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை இந்த சபையின் மூலமாக தேவன் செய்ததுக்காக அவருக்கு எப்படி துதி செலுத்தாமல் இருக்க முடியும்? ஒருவர் எங்களிடத்துல வந்து சொன்னது, நாங்கள் எல்லாம் என்னென்னமோ செய்து பார்த்து விட்டோம், மழையே வரல, நீங்க ஆராதிக்கிற தேவன் மழையை கொடுப்பாரோ பாருங்கள் என்று சொல்லி சவால் விட்டு சென்றார்கள். அந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த சவாலுக்கு பதிலாக தேவன் எவ்வளவு பெரிய அனுக்கிரகத்தை செய்தார். இவ்வளவு அருமையான ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம். இப்படி அருமையான சத்தியங்களை கொண்டு வருகிற தேவ மனிதனுக்காகவும் தேவனை நான் துதிக்கிறேன், அருமையான சபை மக்களுக்காகவும் துதிக்கிறேன், கட்டளையிட்ட அருமையான மழைக்காக தேவனை துதிக்கிறேன். ஆமென். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாயும் விசுவாசத்துக்கு ஏற்றதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது போன்ற அநேக சாட்சிகள் எழுப்பப்பட்டது.
நாம் கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோமாக. இங்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 19வது அதிகாரம் 34ஆம் வசனம், போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி. இதன் வடிவாக இருக்கிறாரா இயேசு கிறிஸ்து? அதனால தான் ஆண்டவர் இவரை குறித்ததான வைராக்கியத்தில் தம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆணரை இன்னும் கொடுக்கவில்லை. அவர் ஒரு தரம் அடிக்கப்பட வேண்டும், இரண்டாவது தரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிற தேவனிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற எட்டர்னல் பிளானை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டதாக கர்த்தர் கருத ஆரம்பித்தார். அதனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கு பேசுகிற காரியத்தை நான் பார்த்தேன். ஏன்? ஜலத்தினாலே உருவானவர். வேதம் சொல்கிறது, அந்த ஜலத்திலிருந்து உருவானவர் இந்த ஜலம் என்கின்ற பூமிக்கு வந்தார். அதுதான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயின என்பதையும், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, வானத்துக்கு பூமிக்கு மேலையும் தண்ணீர், கீழையும் தண்ணீர், அவன் போர் போட்டாலையும் தண்ணீர், சுற்றிலும் தண்ணீர், இது ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமிக்கு ஜலத்தினாலே உருவாகின இயேசு கிறிஸ்து இந்த பூமியை மீட்டெடுக்கிறதற்காக, இந்த பூமியிலே ஜலமாய் இருக்கக்கூடிய மனுஷனை வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த வேசி உட்கார்ந்து கொண்டிருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் யார்? தண்ணீர் என்கின்றது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் என்று 4 விதமாக மனுஷர்களை பிரிக்கப்படுகிறது. இந்த ஜனங்களுக்காக, இந்த கூட்டங்களுக்காக, இந்த ஜாதிகளுக்காக, இந்த பாஷைக்காரர்களுக்காக தண்ணீரின் வடிவாய் இருக்கிற என் இயேசு கிறிஸ்து தண்ணீரினாலே நிலை கொண்டிருக்கிற பூமிக்கு வந்து தண்ணீராய் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்காக வந்தார் என்கின்ற இந்த சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கி 11:1 வாசித்து பார்க்கும் பொழுது, தண்ணீர்கள் மேல் உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். என்ன தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு? எங்கு சத்தியம் ஆவிக்குரிய ரீதியிலே மனுஷர்கள் மீது தேவனுடைய விதைகளை விதை, அந்த ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலக பிரகாரமாகவும் கூட தண்ணீரின் மீது விதையை போடலாம். அது எங்கேயாகிலும் போய் செடி கொடி மரங்கள் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த தண்ணீராகிய கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார், என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தண்ணீர் ஒரு சுத்திகரிப்பின் காரியமாக இருக்கிறது என்கின்றதை எல்லாரும் உலக பிரகாரமாக அறிந்தது. ஆவிக்குரிய ரீதியிலும் வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 26ஆம் வசனம், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்தல் என்று சொல்லி, ஒரு மனிதன் பாவ கரைகள் நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறதற்கு ஜலம் அவசியமாயிருக்கிறது, இந்த தண்ணீர் அவசியமாயிருக்கிறது. இந்த தண்ணீர் ரட்சிப்பின் ஊற்றாய் காணப்படுகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனம், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் என்று. ரட்சிப்பின் ஊற்று அது தண்ணீர். ரட்சிப்பின் ஊற்றை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:1 வாசித்து பார்க்கும் பொழுது, தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர்கள் அண்டையில் வாருங்கள் என்று சொல்லி, பணமின்றி விலையின்றி வாங்கி பருகுங்க. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது ரட்சிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால இந்த தண்ணீரினுடைய செய்தி, அதாவது நீதிமொழியின் புத்தகம் 25:25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நற்செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்.
இந்த சுவிசேஷமானது, இந்த சத்தியமானது நல்லதொரு செய்தியாய் அது வெளியே போகும் பொழுது அது குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்படுகின்றது. தண்ணீரை குறித்து பார்க்கும் பொழுது இங்கு ஒரு மனிதனை யோவான் 5வது அதிகாரம் 3-4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருஷமாக வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், சில சமயங்களில் தேவ தூதன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். எப்போது கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்போம். அவன் கலக்கி முடித்தவுடனே அந்த தண்ணீரில் முதல் இறங்குகிறவன் சுகமாவான். எனவே தண்ணீரின் வடிவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சுகத்தை அளிக்கக்கூடியவராய் இருந்திருக்கிறார். இந்த சத்தியம் எல்லாம் ஒரு மறைப்பொருளாக இருந்தது நிமித்தமாகத்தான் தண்ணீரை குறித்ததான வேகம் கர்த்தருக்கு அதிகமாக இருந்தது. அது நிமித்தம் ஆரோனும் மோசேவும் அந்த இடத்திலே மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. அவ்வளவு கோபப்பட்டார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆராயும் பொழுது, தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த போகிறார். மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுவார். பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருப்பார். நமக்காக பரிந்து பேசுவார் என்கின்ற ஒரு பெரிதான நம்பிக்கையும் ரகசியமும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த அனாதி தீர்மானத்தை மோசே தடுத்து உடைத்து விட்டபடியினாலே ஒரு முறை சிலுவில் அறையப்பட வேண்டும், அடுத்த முறை பேச வேண்டும் என்கின்றது மாறி மறுபடியுமாக அவர் அறையப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினதன் நிமித்தமாக உண்டான கோபமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இங்கு ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, சுகம் என்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் தீர்ந்தது என்று சொன்ன உடனே அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், அதை ஆசீர்வதித்து மொண்டு தாருங்கள் என்று சொன்ன உடனே முன்பு கொடுத்த ரசத்தை பார்க்கிறோம், பின்பு கொடுத்த ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அற்புதம் செய்யக்கூடிய சக்தி தண்ணீராகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த தண்ணீருக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்தார் என்றும் அவர் தண்ணீரின் வடிவாக இருக்கிறார் என்கின்றதை அங்கு நாம் காண முடிகிறது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு பார்ப்பீர்களானால் அற்புதத்தை செய்த தேவன் காரியத்தை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறதையும், ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டது, அதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தானே ஒரு சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். தண்ணீரில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இறங்கி ஞான ஸ்நானம் பெற்று அதிலிருந்து நாம் ஒரு விடுதலையை பெறும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கண்மலையாகிய கிறிஸ்து நான் கண்மலையிலே போய் நிற்பேன் ஓரேபிலே என்று சொல்லி அங்கிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்கின்ற ஒரு கருத்து. அடுத்தபடியாக யாத்திராகமம் 7வது அதிகாரம் 17-18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கோலினால் தண்ணீரை அடிப்பேன், நதியின் தண்ணீர் ரத்தமாக மாறும், இதுல நானே கர்த்தர் என்கின்றதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் நான் தான் என்கின்றதை நிரூபிக்கிறதற்காக அவர் செய்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கான ஒரு தகுதியும் அங்கு சொல்லப்படுகிற சாட்சிகளும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1 யோவான் 5வது அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வார்த்தை என்கின்ற இயேசு கிறிஸ்து 3 ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். அதில் ஜலம் மிக முக்கியமாக இருக்கிறது. யார் என்று சொன்னால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரத்தம் எது என்று சொன்னால் அவர் சிந்தின ரத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகின்ற ஒரு அனுபவம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வேத வசனத்தின்படியாக தண்ணீரை பற்றிய காரியத்தில்
கோபம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்கின்றதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தண்ணீரின் வடிவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே என்கின்றதை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய பலனை குறித்து பார்த்தோம். தண்ணீரின் வடிவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்திருக்கோம். தண்ணீர் முழுகினாலே நாம் போக வேண்டும், அவர் மூலமாக தான் நாம் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்கின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் பண்ணுவோம். தண்ணீரின் வடிவாக இருக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பூமி ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன் வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்டெடுக்கிறதற்காக, ஜலத்தின் வடிவாக இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிறதற்காக, தண்ணீரின் வடிவிலே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கிறதற்காக ஜலத்தினாலே வந்த இயேசு கிறிஸ்து இந்த ஜலமாகிய பூமிக்கு வந்தார் என்கின்ற மறைவான ரகசியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அந்த தண்ணீரின் நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வேணுமா ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. அதில் சுகம் இருக்கிறது, அதில் ஆரோக்கியம் இருக்கிறது, அதில் சுத்திகரிப்பு இருக்கிறது, அதில் பலன் இருக்கிறது, அதில் ஆசீர்வாத நன்மைகள் உண்டாய் இருக்கிறது என்கின்றது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றாய் வேறு பிரித்து பார்ப்போமானால் தண்ணீரினால் மிகுந்த பலன் உண்டு என்கின்றதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய ஜலத்தினாலே தண்ணீரினாலே சுத்திகரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுபடியுமாக பிறக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஜலத்தினால பிறந்து தேவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் மோசமும் ஆரோனை போல தேவரீ தண்ணீர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்து விடாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து பாதுகாக்க வேணுமா ஆட்சேபிக்கும். கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.